வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஒரு ரிங் முறுக்கு தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செமையாக இருக்கும். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னலாம் நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி அரை கிலோ அளவு மைதா மாவு எடுத்து வச்சுக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம ரிங் முறுக்கு பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா மைதா மாவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஆனால் அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அச்சாசில் அரிசி மாவில் பண்ணுற மாதிரியே நமக்கு வந்து அந்த முறுக்கு டேஸ்ட் இருக்குங்க. இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கரி சுவையோட அடித்து தூக்கிடுங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தேவையான பொருட்கள் வந்து எல்லாமே 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் ஓமம், 1/4 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் எள்ளு. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. கரெக்டாக 1.5 கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு இதுக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவு தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம லைட்டாக டேஸ்ட்டு பார்த்தோம். உப்பு வந்து லைட்டாக இருக்குதா கச்சி இருக்குதா நம்ம லைட்டாக டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த உப்பு நல்லா கரையட்டும். நல்லா அதாவது இந்த தண்ணி எண்ணெய் உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொதி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதில் வந்து லைட்டாக அந்த ஜீரகத்தை லைட்டாக வந்து இடிகளில் வச்சு லைட்டாக நசுக்கி சேர்த்துக்கோங்க. அதே போல் ஓமத்தை கையில் வச்சு நல்லா நசுக்குங்க. நசுக்கினா நல்லா அந்த மணம் வரும். அப்படி மணம் வரும்போது நம்ம அந்த மாவோட அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படி கையில் வச்சு நல்லா உரசி எடுக்க எடுக்க நமக்கு அந்த ஓமத்தோட மனம் பார்த்திங்கன்னா நல்லா செமையாக வரும். இப்போ நம்ம இதை அதோட சேர்த்துக்கலாம் மாவோட. இனி நல்ல மிளகும் கருப்பு எள்ளும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மாவோட வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து மேலேருந்து கீழே மாவில் எல்லா இடத்துலையும் எள்ளு ஓமம் அதே போல் ஜீரகம் எல்லாம் படுற மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் மைதா மாவில் எப்படி வரும்னு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். நம்ம எதிர்பார்க்கறதோட செமையாக முறுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இடியப்ப புளி வலையாச்சு. நான் அதில் வந்து அன்றைக்கி வந்து முறுக்கு செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு தண்ணி கொதி வந்துடுச்சு. இனி நம்ம வந்து இந்த மாவு வந்து அதோட சேர்த்து கொஞ்சமாக தட்டி விட்டுக்கலாம். நமக்கு வந்து 1.5 கப் அளவு தண்ணியே இந்த மாவுக்கு போதுமான அளவாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு வேளை கொஞ்சம் காணாதுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி கொதிக்க வச்சு வேணால் லைட்டாக அதோட தெளித்து விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு விட்டு அப்படி லைட்டாக தெளித்து விட்டு இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க. நமக்கு சூடாக இருக்கும்போது கரெக்டாக அந்த பக்குவம் வந்து தண்ணி வந்து கரெக்டாக இல்லாதது போல் நமக்கு தெரியும். ஆனால் வந்து கொஞ்சம் சூடாக இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டு நமக்கு கெட்டியாக வந்துச்சுன்னா இது கரெக்டான பக்குவம் தாங்க. இப்போ நமக்கு வந்து நல்லாவே மாவு ரெடி ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த சில்லில் தாங்க நான் வந்து போட்டு எடுக்க போகிறேன். பார்த்தீங்களா 3 கண் இருக்குது. இதில் தான் ரிங் முறுக்கு நான் எடுக்குவேன். ஆனால் கடையில் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஓட்ட சைஸ் வந்து பெரிய அச்சு. அது கடைக்கு செய்கிறதுக்குள்ள அச்சு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த சில்லில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சூடாக இருக்குது. வேணால் இந்த டைமில் நீங்கள் வந்து மாவு டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு நமக்கு கரெக்டாக இருக்குதானே. ஏன்னா உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு இந்த முறுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இதோட அளவு வந்து கரெக்டாக இருக்குது. கை வைக்க முடியலங்க, நல்லா சூடாக தான் மாவு இருக்குது. ஆனால் கை பொறுக்கிற அளவுக்கு வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது லேட் ஆச்சுன்னா வந்து நமக்கு வந்து முறுக்கு சரியாக வராது. இந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து நல்லா விரசி எடுக்க எடுக்க மாவு நமக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மாவு நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இதே போல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற மாவில் பாதி மாவு எடுத்து நான் வந்து இந்த அச்சில் வந்து வச்சாச்சு. நல்லா ஃபுல்லாக பார்த்தீங்களா பாதி எடுத்து உள்ளே வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா அந்த அச்சுக்கு ஃபுல்லாக வரது வரைக்கும் நம்ம மாவு வைக்கணும். அப்போ தான் நம்ம இறுக்கி நல்லா பிசையும் போது சுற்றி விடும்போது நமக்கு நல்லாவே நீட்டாக வரும். இதே போல் நம்ம வந்து அச்சை மூடி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் எவ்வளோ அழகாக வந்து சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதே போல் நீட்டமாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம வந்து சுத்த ரவுண்டாக ரிங் போட நம்ம வந்து இதே போல் சுற்றி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு சுற்று அதாவது ஒரு சுற்றில் 3 இது வருது இல்லையா. இதே போல் எல்லாமே முறுக்காக அப்படி நல்லா கரெக்டாக ரிங்காக வர மாதிரி நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கணும். இப்படி லைட்டாக நீங்கள் கையை வச்சுட்டு லைட்டாக ஒரு கட் பண்ணி லைட்டாக ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கனாலே நமக்கு வந்து ரவுண்டு கரெக்டாக வந்துடும். இதே போல் நம்ம எல்லா மாவையும் வந்து நம்ம வந்து ரிங் போட்டு எடுத்துக்கலாம். இது ஏதோ பார்க்குறதுக்கு ஐயோ கஷ்டம் போல இருக்கும். இல்லைங்க, இது செய்யறதா வந்து ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து செய்ய வந்து ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து செய்ய வந்துடும்.
இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லாம் இந்த எடுத்திருக்கிற அதாவது எடுத்த மாவுல உள்ளது எல்லாத்தையுமே முறுக்கு போட்டு எடுத்தாச்சு. இப்ப வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் விட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் விட்டுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எண்ணெய் வந்து லைட்டா பாயில் அதாவது நல்லா சூடாக ஆரம்பிச்சிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா, இந்த முறுக்கு நல்லா சூடா இருக்கிற டைம்ல தான் இந்த முறுக்க நம்ம சேர்க்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். நல்லா சூடா இருக்கிற டைம்ல நம்ம சேர்த்தோம்னா வந்து வெளிய வெளிய இருக்கிற இதுல ஈரப்பதம் எல்லாத்தையுமே அது சட்டுன்னு உறிஞ்சி எடுத்துரும். நம்ம ஆயில் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உள்ள நல்லா ஸ்மூத்தா நல்லா பொறு பொறுன்னு பொரிஞ்சு வருங்க. ஆனா வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்த பிறகு எடுத்தோம்னா தான் நமக்கு நல்லா பொறு பொறுன்னு இப்போ நமக்கு வந்து முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த சலசலப்பு நமக்கு அடங்கிடுச்சு. இந்த டைம்ல தான் நம்ம எடுக்கணும். இது எடுக்கிறதுக்கு பக்குவமான டைம் தான். இதே போல முறுக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு வந்து அச்சு அசலான மொறு மொறுனி ரிங் முறுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இதே போல ரிங் ரிங்கா ரெடி பண்ணி நம்ம வந்து இதோட சேர்த்துடணும். நம்ம ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தாங்க இது. இடியாப்ப அச்சு இருந்தாலே அதிலேயே இந்த 3 கண்ணு உள்ள சில்லு இருக்குங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இதுலேருந்து ஓமம், அதேபோல ஜீரகம், நல்ல மிளகு எல்லாமே சேரும் வயித்துக்கு ரொம்பவே நல்லது. யாருனாலும் நம்ம இத விரும்பி சாப்பிடலாம். பாருங்க எவ்வளோ அழகா நம்ம வந்து ரிங் முறுக்கு ரெடியாக்கி எடுத்தாச்சு. பாருங்க உடைச்சு காமிக்கிறேன். எவ்வளோ அழகா ஸ்மூத்தா வந்து நல்லா உடைஞ்சு வருதுன்னு. பேக்கரி ஸ்டைல் மொறு மொறு ரிங் முறுக்கு நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ரொம்ப அருமையா இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாவும் இருக்கு. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் செய்து பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க் யூ.